ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு காரணியா சேனல். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னாக்கா, செட்டிநாடு சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். ப்ளஸ் அதோட லன்ச் மெனு காட்ட போகிறேன். அதுக்கு முதல்ல தனியா, கடலைப்பருப்பு, வறுத்த மிளகாய், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் மிளகு, இதோடு சேர்த்து 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் நேரத்தில் சாப் பண்ணிடலாம். கொஞ்சம் சாப் பண்ணி போட்டாக்கா சீக்கிரம் வதங்கிடும், நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். இதுக்கு நான் 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருந்தேன். அதில் கொஞ்சம் போல் 65 பண்ணிட்டேன் பாப்பாவுக்காக. மிச்சத்தை தான் நான் உங்களுக்கு செட்டிநாடு சிக்கன் கிரேவி செய்து காட்ட போகிறேன். இதுக்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க. பிரிஞ்சி இலை, சோம்பு, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுக்கணும். நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி 1 by 1 நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். முதல்ல நான் வெங்காயத்தை வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். வதக்கும் பொழுது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணி நல்லா ஜூஸியாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கன் துண்டுகளை சேர்த்துக்கணும். வெங்காயம், தக்காளி இதோட சேர்த்து நம்ம சிக்கன் துண்டுகளை வதக்கும் பொழுது அதோட ஃப்ளேவரும் அதில் சேர்ந்துருக்கும். சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டும் நமக்கு சேர்த்து கிடைக்கும். டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அந்த ட்ரை ரோஸ்ட் பொடியை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிளறி விட்டுக்கோங்க. தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் சிக்கன் வேகிற அளவுக்கு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி மட்டும் சேர்த்துக்கிட்டேன். சிக்கன் வேக மட்டும்தான், ஏன்னா நம்ம கிரேவி தான் பண்ணுறோம், குழம்பு கிடையாது. அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டாலே போதும். நல்ல சிக்கனும் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இதுதான் நம்ம செட்டிநாடு சிக்கன் கிரேவி. எப்படி இருக்குதுன்னு செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாங்க, அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி லன்ச் மெனு பார்த்துடலாம். இன்றைக்கி செய்த அந்த செட்டிநாடு சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு, சப்பாத்தி செஞ்சுருந்தோம். அதுக்கப்புறம் பீட்ரூட் பொரியல், மாங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்ட சாம்பார். இது என்னோடய ஃபேவரெட்டு, அதனால் இது எக்ஸ்ட்ரா செஞ்சுருந்தோம். 65. இதுதான் இன்றைக்கி நம்மளோட லன்ச் மெனு. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப நாளைக்கு அப்புறமா லன்ச் என் ஹஸ்பண்டோட சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோம். அதுதான் இன்றைக்கி ஸ்பெஷல். அதிகமாக எங்களுக்கு டைம் இருக்காது, 2 பேருமே பிஸ்னஸில் கொஞ்சம் பிஸிங்கிறதுனால இன்றைக்கி சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ற டைம் கிடச்சிது. ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி மாதிரி என்னால் கண்டினியூவாக வீடியோ போட முடியல. ஆனால் இனிமேல் கண்டினியூவாக வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.